விலை மதிப்பில்லா சத்தியங்களை விலை மதிப்பில்லா சத்தியங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. லூக்கா என்னும் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா 6:45 படிங்க. 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன், ஆமா, இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்குதோ அவனவன் வாய் பேசும். இருதயத்தில் இயேசு நிறைஞ்சு இருந்தார்னாக்கா ஜீவ வார்த்தை தான் வரும். இதயத்தில் பிசாசு அப்படி நிறைஞ்சு இருந்தானா பிசாசு வார்த்தை தான் வரும். முதல்ல அவன் அழிஞ்சான் பிசாசு வார்த்தை இதயத்தில் இதயம் ஃபுல்லாக பிசாசு இருந்தாக்கா பிசாசு வார்த்தை வரும். இதயம் ஃபுல்லாக இயேசு இருந்தால் இயேசு வார்த்தை வரும். ஆமாம், இங்கே கவனி, தெரியக்கூடாது. இங்கே கவனிக்க, பிசாசு இதயத்தை நிரப்பிட்டான். ஏவாள் இதயத்தை நிரப்பி நன்மை தீமை வச்சதுமே நன்மை தீமை வார்த்தை தான் வருது. உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்களா இல்லையா? போய் 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 பாருங்கள், குடும்பத்தில் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, அரசாங்கத்தில், நாட்டு நடப்பில் எல்லாம் பிசாசு பார்த்து தான் பேசுகிறாங்க. அதனால தான் உலகமே குட்டி பாதாளமாக்குது. சரி, இயேசு எடுத்துட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு சபைக்கு வந்தாங்களா, அவங்களாவது இயேசு வார்த்தை பேசுவாங்களான்னு பார்த்தா அவங்களும் உலகத்தார் மாதிரி பேசிக்கிறாங்க. அதனால தான் சபையில் ஒரே பிரச்சனையாகுது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுனா நிறைவாகிய இயேசு இருந்தால் ஜீவ வார்த்தையே பேசு. தாவி சொல்ல, நாவு நாள்தோறும் உமது நீதியையும் உமது துதியையும். தாவி நல்லா இருந்தானா கெட்டுவிட்டானா? வர வர விருத்தியாகி ராஜாவாகி கட்சியில் தேசத்துக்கே ராஜாவாகி ஆடு மேய்க்கிறவன் ராஜாவாகிட்டான். பேசி பேசி பேசியே என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது ரட்சிப்பை. அவங்க தொகையை எண்ணி முடியாதுதான். உமது நீதி தான் ஜீவ வார்த்தை. நமது நீதி எல்லாம் பிசாசு வார்த்தை. நமது நீதியை பேசுது. இப்போ லூக்கா 6:46 படிங்க. 6:46. லூக்கா 6:46. போதும், எல்லாரும் இந்த வருஷம் தெரிஞ்சுக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் 88வது பக்கம், லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? சூப்பராக புரியுது பாரு. இயேசு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறாங்களாம், ஆனால் அவர் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறாங்களாம். யார்? உலகத்தார் இயேசு ஆண்டவனேன்னு ஆண்டவன் கூட சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு வெளிநாட்டு கடவுள் அப்படின்றாங்க. சபையில் தான் இயேசு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லியும் அவர் சொல்லுகிறபடி செய்யறது. அவர் என்ன சொல்றாரு? உங்களை சபிக்கிறவங்கள சொன்னாரா இல்லையா? ஆனால் நம்ம அதுபடி செய்யறதில்ல. சபிச்சாக்க ஒரு 4 சபி சாப்பிடுவோம். உங்களை சத்ருக்களை சிநேகின்னு சொன்னார். நம்ம யாராவது சத்ருக்களை சிநேகிருமா? ஆமாம், சத்ருன்னா இன்னும் நம்ம 4 சத்ருவாக போகிறோம். புரியுதா? என்ன சொன்னா எல்லாம் அப்படிதான். அதுதான் திருத்திக்கணும். அப்புறம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு யாராவது செய்வோம்? பகைக்கிறவர்களுக்கு இன்னொருத்தர் செஞ்சா கூட அவனை கூட போய் தத்து விட்டுருவான், செய்யாரு அவனுக்குன்னு. பகைக்கிறவருக்கு நன்மை செய்ய சொன்னார், அதையும் செய்யதில்லை. உங்கள் துன்பப்படுத்துக்கலாம் நிந்திக்கிறதுக்காக ஜபம் பண்ணுன்னு சொன்னார். அதையும் செய்யணுமா? யாராவது துன்பப்படுத்து நம்ம நிந்திச்சுன்னு தானே ஜபம் பண்ண கூட தோணாது அவங்களுக்கு. எல்லாமே செய்யதில்லை. அதான் சொல்றாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இப்போ இயேசு கானாவிற்கு கானா கல்யாணத்துக்கு போனார். அங்கே போனதுமே கல்யாண வீட்டில் என்ன ஆயிடுச்சு? திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. அந்த கல்யாணத்துக்கு இயேசும் சீசர்களும் அழைக்கப்பட்டுக்கிறாங்க. பாதி மத்தியில் திராட்சை ரசம் கம்மியாகி போச்சான். அந்த கானா ஊரில் யூதர்கள் மத்தியில் அது ஒரு முக்கியமான ஐட்டம். நம்ம கல்யாண பந்தியில் கல்யாணத்தில் 2000 பேர் வந்துக்கிறாங்க. 1000 பேருக்கு சாப்பாடு, 1000 பேருக்கு சாப்பாடுல கேள்வி பண்ணுவாங்களா இல்லையா? அவ்வளோ அவமான வெக்கமாக போடுமா. கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சா அந்த அந்த குடும்பத்தை வாய்நாளெல்லாம் தப்பிப்பாங்களாம். கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட வீடு அந்த மாதிரி நிந்தனை, அந்த மாதிரி வேதனை, அந்த சூழ்நிலையில் ஏசு அங்கே இருந்தார்.
அல்லேலூயா. அப்போ மரியாளும் அங்க இருந்தாலாம். மரியாளும் அங்க இருந்தாங்க, இயேசுடைய தாயார். இப்போ பிரச்சனையே மரியா கிட்ட போய் சொன்னதுமே மரியா ஒரு வார்த்தை சொல்றாங்க, குட்டி பிரசவம். அவர் என்ன சொல்றாரோ அதின்படி செய்யுங்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எந்த தண்ணி திராட்சமாயி அந்த அவமான வெக்கலாம் நீங்கி டக்குன்னு காரியமே மாறல, முடிஞ்சு தண்ணி எல்லாம் திராட்சமா மாறி முன்ன கொடுத்த திராட்சை இப்ப கொடுத்த திராட்சை ரொம்ப இனிப்பாகன்னு பாராட்டினாங்களாம். கையை தட்டுங்க அல்லேலூயா. அப்போ மரியாள் பாருங்க, இயேசு பெற்ற மரியாள் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துக்கிறாங்க. இயேசு சொல்றபடியெல்லாம் செஞ்சிருப்பாங்க போல இருந்தாங்க. பிரச்சனை நேரத்தில் சோதனை நேரத்தில் செஞ்சிருப்பாங்களா இல்லையா? சூழ்நிலை மாறி இருக்குது. அதனால தான் அனுபவத்தை தான் சொல்றாங்க. 30 வயசுல தான் அங்கே கல்யாண வீட்டுக்கு போறாரு. அப்போ சின்ன வயசுல இருந்து இயேசு சொல்றபடியெல்லாம் அந்த அம்மா செஞ்சுக்கிறாங்க. இப்படி செய் அப்படி செய் இப்படி செய்யினா கரெக்டாக செஞ்சுக்கிறாங்க. சூழ்நிலை மாறிக்குது, அதை அவங்க நேரில் பார்த்துக்கிறாங்க. அதனால தான் அதுக்கு சொல்றாங்க, நீங்க கூட இயேசுக்கு வார்த்தை கேட்டு தேவன் தனக்கு உலகத்துக்கு செய்து சூழ்நிலை அற்புத அடையாளம் எல்லாம் மாறி நீங்க போய் 4 பேருக்கு சொல்லலாம். நீங்களே செய்யலைன்னா சொல்ல முடியாது. அப்போ இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதின்படி செய்யுங்கள். அப்போ இது தண்ணீர் திராட்சை கண்டிப்பா மாறும். இயேசு என்ன சொல்லியிருப்பாரு, அங்க கச்சாடியில தண்ணி எல்லாம் வைனார். சரி, பிரசங்கம் அது வேற. அவர் பாயிண்ட் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா சூழ்நிலை மாறும். அவர் என்ன சொல்வாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இதுதான் எல்லாருக்கும் சபிக்கல போய் ஆசிர்வதின்னு சொல்றாரு ஏசப்பா. அவர் ராத்திரி பகல் என்ன சப்சிடி கேட்கிறா, அவளை போய் ஆசிர்வதி சொல்லி ஏசப்பா. அது செய்ய முடியல யாரால, பகைக்கு போய் நான் செய்ய சொல்லியப்பா. அப்படி செஞ்சாக்கா உன் சூழ்நிலை மாறிவிடும். பகைக்கு நன்மை செய்தால் நன்மைனா நீ என்ன காசு பண்ணணும் கூட நினைக்காத. இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்தத்தை இந்த பகைக்கு கொடுக்கணுமா, சபிக்கு கொடுக்கணும், ஆசீர்வதிக்கிற இயேசுவின் ஆசீர்வாதம். இதெல்லாம் செய்யும் போது உன்னை பிசாசு மேற்கொள்ளாது. அந்த சூழ்நிலை மாறிவிடும், வியாதி சுகமாயிடும், சாபம் ஆசீர்வாதம், தரித்திர ஐஸ்வர்யமா மாறும், தண்ணி திராட்சமா மாறுற மாதிரி அந்தந்த சர்க்கம்டன்ஸ் எல்லாம் மாறிடும். அதனால அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய். அவர் யாரு? அவர் ஒரு ஜீவ வார்த்தை. அவர் ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் தான் சொல்லுவாரு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பிசாசு என்ன சொல்றானோ அதன்படி பட்டு செஞ்சிடறாங்க. பிசாசு சொல்றபடி செய்தா திராட்சை எப்படி மாறிடும்? விஷமா இல்ல, சாக்கடை தண்ணியா மாறிவிடும், அப்படியே உல்டாவா மாறிடும். எப்படி தண்ணி திராட்சை மாச்சோ நல்லா புரியுது உங்களுக்கு, சூப்பரா புரியுது பாரு. அப்போ பிசாசு என்ன சொல்றானோ அதன்படி செய்தா திராட்சை மகிமை. அது ராஜாக்கள் பந்தியில அருந்தது, அது ருசி உள்ளது, மனம் உள்ளது. அத ராஜாக்கள் பந்தியில சாப்பிடுவாங்க. அங்க இருக்க வேண்டிய திராட்சை ரசம் அப்படியே தண்ணி ஆகி கால் கை சாக்கடை தண்ணியா மாறிடும். பிசாசு சொல்றபடி செய்தா. அதான் ஏவா செய்தா. பிசாசு என்ன சொல்றான் அதன்படி செய்தா சாக்கடை ஆயிட்டா இல்லையா, உலகத்தையே சாக்கடை ஆயிட்டா. இப்ப இயேசு அவர் ஜீவ வார்த்தையை பேசி அவர் நமக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யும்போது தண்ணி திராட்சரசமாய் மாறும், வியாதி ஆரோக்கியமாய் மாறும், சாபம் ஆசீர்வாதமா மாறும், மரித்தோர் கூட உயிர்த்தெழுதலா மாறும், பாதாளம் பரலோகமாய் மாறும். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ மேக்சிமம் உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவங்க இதை தான் செய்யறாங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இந்த வசனத்தை எடுத்து உலகத்தில் இப்ப இன்றைய கிறிஸ்தவங்களுக்கு எல்லாரும் சொல்லலாம். யாரும் ஆண்டவர் சொல்ற மாதிரி செய்யற மாதிரி. எங்கேயாவது ஒரு மாமியார் மேல கசப்பு, உன் வீட்டாரே உனக்கு. அதனால்தான் திராட்சமாவே மாறல. யாரும் சபையா தண்ணீரா தான் இருக்கிறாங்க, ஒரே பிரச்சனையா தான் இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் ஜெபிக்க சூழ்நிலை மாறலையா? திராட்சமாவே மாற மாட்டேங்குது சூழ்நிலை. போய் உலகத்தை அன்பு கொண்டாட தேவடத்தில் அன்பு பிதாவா இந்த இயேசுவின் பரிவிச்சவனு கொடு. ஆதாம் இருந்து முழு உலகத்து கொடுனா அதை யாரும் செய்யறது கிடையாது. ஆனா பட்டுன்னு என்ன செய்யறாரு இயேசு? 38 வருஷமா இருக்கிறவன் ஜெபிக்காதே இருப்பான். அவன் சூழ்நிலை மாறவே இல்லை. ஏன்னா அங்க கருவு மேலாம் பகை கசப்பு. அப்பா பார்த்தாங்க, மாமா பார்த்தாங்க, மச்சான். அப்பா 38 வருஷமா யார் பார்த்தாங்க? குடும்பத்தார் மேல எல்லாம் வெறுப்பும் கசமாக்குறான். அங்க வரவும் போறவெல்லாம் எல்லாருக்கும் வேணும் இல்லையா, வெறுப்பம் திருப்பனா இல்லையா? எல்லாம் ஆண்டவர் இருக்கிற தேசத்தை இயேசுனார் உள்ள ஒரு தேசத்தை இஸ்ரவேலனா தான் இருந்துக்கிறான். ஆனா சபை பகையும் கசமும் வெறுமாவே இருந்துக்கிறான். அந்த வியாதி மாறவே இல்லை, திராட்சமா சுகம் கிடைக்கவே இல்லை. ஆனா இயேசு போனார். அல்லேலூயா. ஆமா, இயேசு போனார்னா உதவி செய்யறாரு. எப்பா நான் சொல்றபடி செய்தா 38 வருஷம் ஏப்பா வேஸ்ட் பண்ணிட்டேன் தேர்தல் உட்காந்து.
படித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி எல்லாம் எடுத்து பேரம்பேத்தி எல்லாம் எடுக்கிற வயசு வெளியே உட்காந்துக்கிறேப்பா. இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேப்பா. பிசாசு சொல்றபடியே செய்யுது. கவலை வெறுப்பு கசமா இருந்து ஏசு போனார். பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டாரு. பிசாசு சொல்றபடி செஞ்சுக்கிறான். பாவத்தில் பிறந்துட்டான். நன்மை தேம காரியத்தை தேவனுக்கு தானே உலகத்துக்கு குத்துங்கிறான். தேவ வார்த்தையின்படி செய்யலை. என்ன சொல்றாரு? லூக்கா 6:46 என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இங்கிலீஷ்ல போட்டு பாருங்க. Luke chapter 46 verse. But why do you call me Lord, Lord, and not do the things which I say? அதாவது call me Lord, 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 ஆண்டவரே ஆண்டவரே சொல்லுமா. And do not the things which I say. நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்கிறதில்லை. ஆமா, அவர் சொல்றபடி செய்யத்தில்லை. அதனால்தான் தண்ணி திராட்சமாக மாறவே இல்லை. வியாதி சாபம், வியாதி ஆரோக்கியமா மாறல. சாபம் ஆசுபாதம் தரித்திரம் கடன் தொல்லை மாறவே மாட்டேங்குது. என்ன ஜெபம் பண்ணாலும் மாற மாட்டேங்குது. நான் ஜெபித்தே மாது ஜெபம் இல்லப்பா, அவர் சொல்றபடி செய்ய அப்புறம் ஜெபம் பண்ணேன். அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்துக்கு பாதித்ததுக்கு பரிகாரம் ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு இதை செய்ய, இதை மட்டும் செய்ய மாட்டாங்க. அப்போ 38 வியாதியத்தில் பார்த்தது என்ன பண்ணாரு? என் தழும்புகளால், ஆமா, அவன் பேரை சொல்லி ஜீவ வார்த்தையை தேவனுக்கு பிதாவே இயேசு நாமத்தை உம்முடைய பேர் சொல்லி நான் உங்களுக்கு என் கடன் பட்ட எவனுக்கும் அங்க இருக்க முழு உலகத்துக்கும் உம்முடைய ராஜ்யம் உன் பாவங்களே மன்னிக்கப்படும், உங்களை எந்த தீமை என்று ரட்சித்துக் கொள்வார். அந்த 38 வியாதியஸ்தர் ரட்சிக்கப்பட்டு போய் இனி கிறிஸ்துக்குள்ளே சொல்ல கையத்தை நிலையா. அப்போ இந்த வசனத்தை மறக்காதீங்க. நான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு போய் ஏமாந்து போக மாட்டேன். அதை விட வேலைக்கு போய் படிச்சு ஊழியத்துக்கு வந்து ஊழியம் செய்து நாடு தெரியல அரசியல்வாசிகள் பேர் விசுவாசி ஊழிக்கார் அவர் தெரியல இவர் இப்படியே சொல்லி கட்சியில சாட்சி கேட்டாயிடுவாங்க. அதை விட கையை விட்டு பைபிள் வச்சுட்டு இயேசு எடுத்து ஞானசார் திருவதினா போய் வேலை செஞ்சு கம்பெனியில் டாக்டர் செஞ்சு இதாகி நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழலாம். ஊழிக்காரன் வந்துட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை, அது தப்பு இது தப்பு, எல்லாமே தப்புப்பா. அது தப்பு இது தப்பு இல்லை, நீயும் தப்பு, உலகமே தப்பு. தப்புக்கு பரிகாரம் இயேசு தேவன் தான் காதம் வந்து முடிவு கொடுப்பியா வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல் மேன். அப்போ என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். பார், என்னிடத்தில் வரணும், என் வார்த்தையை இப்படி கேட்கணும், கேட்டு அவைகளின்படி செய்யணும். ஒன்று அவரிடத்துல வரணும், அவர் வார்த்தை கேட்கணும், அவைகளின்படி செய்யணும். புரியுதா தம்பி? நீ நியூட்ரலா இருக்குது இல்லை. ஒன்று இயேசு கிட்ட போகணும், இயேசு வார்த்தை அவன்படி செய்யும். இல்லை மானா வயசுனா நேரம் பிசாசுக்கிட்டே போயிட்டு முடிக்க தெரியாது. பிசாசு கிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு படி செஞ்சுட்டு இருப்ப. ஏவலா தான் செய்தான். புரியுதா? மனசிலாகி அதனால எதுக்கு இயேசு கிட்ட போவோம். தாவீது கர்த்தரை நான் எக்காலத்துல, ஆமா, தாவீது போகிறதெல்லாம் கர்த்தரோட கர்த்தருடைய வார்த்தையே பேசுறோம். உம்முடைய நாம, உமது நீதி, உமது துதி, உமது பிரமாணம், உமது வழி, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படும். என் வாயின் வார்த்தை இறுதியும் ஜீவ வார்த்தைகள் ஆடு மேய்க்கனாவே இல்லை. ஈசாக்கு, யாக்கோபு, பேதுரு, அப்புறம் யோசேப்பு, மரியாளு, ஆபிரகாம், ஈசாக்கு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து உலகத்துக்கே ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. அப்போ என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன், அது இல்லையா அண்டர்லைன் பண்ண. இயேசு கிட்ட வரணும், இயேசு வார்த்தை கேட்கணும், அதன்படி செய்து சொல்லவுமா? பிசாசு கிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசுபடி செய்து சொல்லவுமா? யாராவது சொல்லு கரெக்டா? சில பேர் பதிலே சொல்ல. நான் நிறைய இடத்துல கேட்டுக்கிறேன். நிறைய பேர் பிசாசு படி கேட்கத்தாங்க ரொம்ப சுலபங்க. பாட, டான்ஸ் ஆடு, சிகரெட்டு பிடி, பீடி பிடி, சினிமா பாரு, கெட்ட வார்த்தை பேசு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. இல்லடா தம்பி, ஒருத்தர் அவன் பேரே பிசாசு. பயப்படு, சோர்ந்து போ, சுயநீதி, அநீதி, கண்களிச்ச மாம்சிஞ்ச, இதெல்லாம் தான் கடினம். இது நம்ம சித்திப்பின் தன்மை கிடையாது, நம்மள அப்படி உண்டாக்கல. ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவனி அளவற்ற அன்பு, சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்கும் நன்மை செய், சத்துக்களை சிதைகி. இது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனா உண்மைக்கு பார்த்தா இதுதான் சுலபம்.
இயேசு பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு உனக்கு சொல்லிட்டே இருந்து பாருங்க, அவ்வளோ இலவா என் நோக்கம் மெதுவாக என் சொல்ல இலகுவாய். ஆனால் அதை செய்ய முடியல. ஒரே கவலை, பயம், வெறுப்பு. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இதை செய்யிட்டாங்க. இந்த பிசாசுல மூழ்கி போறதுனால தான் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது. அதனால அவரிடத்தில் வரணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். அதை தேவன் தனக்கு முழு உலகம் இயேசு செய்தார். 33 வருஷம் இந்த பூமியில இருந்தார். பிதா 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 பிதாவா, என் பிதா ஜீவகுமார் ஜீவவாதியிலே இருந்தார். 24 மணி நேரம் ஜீவ வார்த்தை பேசுறாரு. தேவன் தனக்கு உலகத்து போய் நம்ம 24 மணி நன்மத்தையுமே தேவன் தனக்கு உலகம் வாய் ஸ்ரீரஞ்சி போச்சு. நன்மத்தையமக்காக வாய்நாளெல்லாம் செய்யறான். எங்க அப்பாவுக்கு 86. நான் சின்ன வயசுக்கு எதுவும் பிரச்சனை தான் நான் சந்திக்கிறேன். ஏன்னா நன்மத்தையம காலத்து தேவன் தனக்கு உலக திருடவும் கொள்ளவும் அடிக்க வருகிறானே, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதனால ஒரு முடிவெடுங்க, அவரிடத்துல வரணும், அவர் வார்த்தை கேட்கணும். அவர் வார்த்தை ஜீவ வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்தெல்லாம் தேவ நீதி உயிர்த்தது, பரலோக ராஜ்யமே இருக்குது. அல்லேலூயா. வேண்டாம் தேவால் ஏதே தோட்டம் எப்போ பார்த்தாலும் ஜீவசுக்கனே கேட்கணுமா? இன்னைக்கு ஒரு நாள் மச்சாங்கிட்ட மேப்டியாங்கிட்ட போறேன்னு சொல்லி பிசாசுக்கிட்ட போனான். அவன் வா 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 முதல்ல இங்க வா 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 என்னம்மா இந்த கனியை பூச்சின்னா அது கேட்டா பறிச்சா பூச்சித்தா. சரி உன் புருஷனுக்கு போய் கொடு, புருஷனுக்கும் சாப்பிட்டான். அன்னைக்கு பிடிச்ச பிட இன்னைக்கு வரை உலகம் முழுதும் நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் சுயநீதி அநீதி. நோவா காலத்தில் உலகமே அழிஞ்சு போச்சு. அப்புறம் நோவா சந்தி இன்னைக்கு வரைக்கும் பாவம் மன்னம் பாவத்தை உலகம் ஃபுல்லாக செய்கிறாங்க. நீ வருக வரைக்கும் இந்த பாவம் சாவு தொடரும். ஆனால் இயேசு கிட்ட வந்து நானே வருத்தப்பட்டு பாரதும் பாவத்தில் மரணத்தில் பிறந்த வருத்தப்பட்டு பாரதும் எல்லோரும் என்னிடத்தில் வா, நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணு. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அது தேவ நீதி விழித்தது. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து குத்துரு டாக்டா கொடு. பிசாசு போய்த்தான் ஆகணும், பசுத்தாய் வந்துத்தான் ஆகணும், தேவ பண்ணிவிட செய்து தான் ஆகணும். கையை தட்ட அலையா எப்படியா? பிசாசு கிட்ட போய் பாவத்தை மன்னித்து தேவன் தனக்கு பிசாசு வந்துத்தான் ஆகணும், தர்றான் கொள்றான் அழிக்கிறான் உரிமையா செய்யறான். நீ இயேசு கிட்ட வந்து ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு தான் பசுத்தாய் வந்துத்தாயே ஆகணும். தேவன் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். அதனால்தான் மத்திய மார்லூக்கால எங்க போனாலும் எல்லோரும் பிசாசு பள்ளைகள் ஆகப்பட்டுக்கிறான். வியாதியில சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திரத்துல எல்லாம் இருக்கிறாங்க. கிராமங்கள் தோறும் போறார், பட்டணம் தோறும் போறார். நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவசர் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் இவ்வளவு கொடுக்கும்போது தான் பிசாசை பயந்து வர பசுத்தாய் வந்து தேவனுக்கு காப்பாத்துறாங்க. அப்போ போய் இனி அதிகம் இனி பாவம் செய்யாதே, கிறிஸ்துக்குள்ளே இரு. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிடம் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அப்போ பிசாசு சொல்றபடி தான் செய்யறாங்க. சபையில் கூட ஏவாள் பிரசங்கம் தான் நடக்குது. நன்மத்தை வாழ்க்கை நடக்குதுனால ஏவாள் ஜீவ வார்த்தை பிரசங்கம் எங்குமே இல்லை. இணைய தாமஸ் நீ எந்த பிரசங்கத்தை எடுத்தாலும் ஜீவ வார்த்தையே அப்படின்னா நம்ம ஊழிக்காரே ஒரு நாள் போன் பண்ணி கேட்டாரு, யூடியூப்ல ஒரு செய்தி கேட்டு, எப்ப பார்த்தாலும் ஜீவ வார்த்தையே பேசுறிய அப்படின்னா என்ன பண்ண ஜீவன்னா என்ன? அவ்வளவு தந்திரமா பிசாசு நன்மைக்கும் தீமைக்கும் ஜீவன், நன்மை தீமையும் ஜீவ வித்து, அவ்வளவுதான் உலகம். நன்மை தீமையும் முழு சாப்பும் பாவம் பண்ணோம். இயேசு ஜீவ வார்த்தை, காட் தேவரகமானவர், ஜீவ உலகம், தேவ நீதி உயிர்த்தது, பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவன். கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது பசுத்தாய் தேவதூர் வருவாரு. வாழ்க்கையில் அதிசயம் நடக்காம இருக்காது. அட்ரஸ் கேட்டுட்டு வர்றாரு. ஆடு மேய்க்கிறவனா ராஜாவாக, சிறைச்சாலை யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஆவா. அப்பா அம்மால அநாத பெண்ணு 125 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆவா. ரூத்து போவாசுக்கு மனவாட்டி ஆவா. அல்லேலூயா. ஆபிரகாம் சகர்காத்லாஸ் ஈசாக் பஞ்சதேசம் 100 மடங்கு விளைச்சது. செங்க கபில போன சிங்க கடிக்காது. யோர்தான் பின்னிட்டு போகும். எரியோ தரைமட்டமாகும். சூப்பர் லைஃப், சூப்பர் நேச்சுரல் லைஃப். அக்னி சூழல் போனா அக்னி சூடாது. கிறிஸ்துக்குள்ள தேவனை தவிர, தேவன்னா ஜீவன், தேவனை விட்டா பிசாசு. நன்மத்தை மறியத்தக்க வாழ்க்கை, மேன் கைண்ட் ஆஃப் லைஃப், சாகவே சாவாய். ஜாமனோ பசுதாவே தரிமான மாலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கை நன்றி சொல்றோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. செங்கு சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரை குணமாக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவ விருட்சத்துகளை மீண்டுமா கொடுக்கிறார். ஏவாள் ஜீவ விருட்சத்துகளை விட்டுட்டு நன்மை தேம கனியை சாப்பிடுனாலே சாகவே சேர்த்தாள். புருஷனுக்கு கொடுத்து நிமிந்து பூமி முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும். உலகம் எங்கும் நோவா காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதோம் குமார் அப்படியே நடக்குது. அதோட மோசமெல்லாம் நடக்குது. வருத்தப்பட்டு பாரசமுக்குள்ளே எல்லோரும் என்னிடத்தில்வார்கள். நானே ஜீவப்பம்.
இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, பாவட்டுமான பசுத்தாய் தேவத்தூர் பணிவிடை செய்வாங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவனில் வாழ்ந்து நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகள், ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, எல்லா பரலோகத்தின் கனி சகல ஆசுவாதம் பெற்றுக்கொள்வார் சொல்லப்படி இயேசு எங்கு சுற்றி தெரிந்தார். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசபை திருவிங்கிற பங்கு எல்லோரும் எங்கு சுற்றி விசுவாசம் யாவரும் இயேசு தேவன் தரக்கூடிய அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. உலகத்துக்கு ஒளியாக பூமிக்கு உப்பா இருக்க. இந்த செய்தியை கேட்கிற ஓடி பயன்படுத்தபடி ஜெபிக்கிறேங்க தான். பயப்படாத, கலங்காத, திகையாதே. இயேசு ரத்தம் சகல பாவத்தை, சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ சகல பாவத்தை நீக்கி சுத்தி ஜீவ இயேசு சாமண்டவாக பிதாக்கும் ஆதாமும் முழு வாழ்நாள் வெளிப்பத்திருக்கத்தாய். சகல பாவங்களை சாப்பிட மனதில் ஓடட்டும், பசுத்தாய் ஊட்டப்படுக்கத்தாய். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யங்களும் வரட்டும், வெற்றியும் ஜெயம் உண்டாகணும். பல்லோக ராஜ்ய சமீபமாவதுதான் செய்தி கேட்க பயன்படுத்தி ஆஸ்வதிக்கிறோம். மாபெரிய இப்படி கொண்டு ஒரு படி ஜெபிக்கிறோம். எஸ் நாம் எல்லா ஜெபலில் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலிகை பசுத்தாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல உபகாரம் மறவாது. லேலுயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர், உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபிள் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. உங்கள் சேனல் FGC வேலூர் ஒரு சேனல், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தி 2/9/2024 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் நண்பர் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க, குறைந்த 100 பேர் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபிள் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. லேலுயா லேலுயா.